ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல நாளிலும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு முன்பதாய் கொண்டு வருவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. போன வாரத்தில் நம்ம என்ன வார்த்தையை பார்த்தோம்? யாராவது நினைப்பூட்ட முடியுமா? சிறிய வெளிச்சம். சிறிய வெளிச்சம் என்கிற தலைப்பின் கீழே தேவன் நம்மோடு பேசினார். ஆகவே இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு பேச வாஞ்சிக்கிறார். அவருடைய வார்த்தையை கூர்ந்து கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். அதுதான் நம்மளை பிழைப்பூட்டும். அதை நாம் புரிந்து கொள்ள ஆவியானவர் உதவி செய்வாராக. வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கப்போம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். Turn your Bible to the book of Isaiah chapter 9 verse 2. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனம். எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஏசாயா 9:2 வாசிப்போம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. வசனத்தின் மீது கைகளை வைப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசட்டும். நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வசன வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில ஊடுருவி பாயட்டும். ஆண்டவரே, தேவன் உயிரூட்டுகிற வார்த்தையை இதில் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தாகத்தோடு ஏக்கத்தோடு கர்த்தர் என்னோடு பேச வேண்டும் என்கிற ஆண்டவரே விருப்பத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தர் தருவீராக. நீர் பேசுவீராக. அடியானை மறைத்து நீர் வெளிப்படும். உம்முடைய மகிமை மாத்திரம் இந்த இடத்திலே தங்கி இருக்கட்டும். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. வேண்டுமா இந்த வசனத்தை ஒருவர் வாசிப்போம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. எனக்கு அருமையானவர்களே, கடந்த நாட்களிலே சிறிய வெளிச்சத்தை குறித்ததான காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். The small light is very important in a Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு சிறிய வெளிச்சத்தை நீங்கள் அற்பமாய் எண்ணுவீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக புரட்டி போடப்படும். மிகவும் சிரமத்தை அனுபவிக்க வேண்டியது இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உங்களில் இருக்கிறதான வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இது பார்ப்பதற்கு சிறிய வெளிச்சமாக இருக்கலாம், ஆனால் அந்த சிறிய வெளிச்சம் சமுத்திரத்தின் ஆழத்திலே இருளிலே வருகிற ஒரு கப்பலுக்கு வழிகாட்டுகிற கருவி என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. ஒரு சிறிய விளக்கு வெளிச்சம் வீட்டில் உள்ளதான காணாமல் போனதை, தொலைந்து போனதை, பறிகொடுத்ததை கண்டுபிடிக்க அது உதவி செய்கிறது. அதனால தான் இந்த சிறிய வெளிச்சம் மிகவும் முக்கியம் என்பதை நாம் பார்த்தோம். இந்த நாளிலே இந்த வசனத்தின் அடிப்படையிலே தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், தலைப்பு இதுதான், பெரிய வெளிச்சம். அல்லேலூயா. பெரிய வெளிச்சம். இருளிலே கிடக்கிறதான ஜனங்கள், இருளிலே நடந்து கொண்டிருந்த ஜனங்கள், இருளின் அதிகாரத்தில் இருந்த ஜனங்கள், இருளின் ஆதிக்கத்துக்குள்ளே அடிமைப்பட்டு கொண்டிருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிரோட தான் இருக்கிறோமா? இல்லை அவ்வளோ டயர்ட் ஆயிட்டீங்களா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வர்றதே ஒரு நாள், அதுலேயும் ஒரு சில மணி நேரங்கள் தான் நம்ம இருக்கிறோம். அதெல்லாம் உற்சாகமா இல்லைன்னா எப்படி? பெரிய வெளிச்சம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. வேதத்தில் ஏசாயா தீர்க்க நிமிதமாய் சொல்லுகிறார், இருளிலே நடந்து கொண்டிருந்த ஜனங்களுடைய வாழ்வில் ஒரு பெரிய வெளிச்சம் பிரகாசித்தது. அல்லேலூயா.
எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த வெளிச்சம் நமக்குள்ள இருக்கிறதுனால தான், இந்த வெளிச்சம் நம்ம மேல் பிரகாசிக்கிறதுனால தான் இன்னைக்கு நாம தேவ பர்வதத்திலே, அவருடைய சன்னிதானத்திலே, அவருடைய பிள்ளைகளாய் இந்த சபையிலே வந்து நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப பெரிய வெளிச்சம் நம் மேல் பிரகாசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய அநாதி தீர்மானமாக இருக்கிறது. பெரிய வெளிச்சம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாத்திரமல்ல, ஒரு என்டையர் சமுதாயத்தவே மாற்ற ஆற்றல் பெற்றது. அல்லேலூயா. ஒரு குடும்பத்தை, ஒரு சபையை, ஒரு தேசத்தை, ஒரு பட்டணத்தை, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினரை இந்த பெரிய வெளிச்சம் சந்திக்கும் போது அவர்களுக்குள் பல்வேறு விதமான மாற்றங்கள் உருவாக்கப்படுகிறது. ஆண்டவர் அதை செய்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னமும் சில பேருடைய வாழ்க்கையில பெரிய வெளிச்சம் பிரகாசிக்கிறது, ஆனால் அவர்கள் காரிருளுக்குள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, நம்ம பார்த்தோம் அல்லவா, சுவிசேஷ புஸ்தகத்திலே வாசிக்கும் போது சொல்லுகிறார், அதில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீ வெளிச்சத்திலே நடந்தால் இடற மாட்டாய். You will not stumble at all when you walk through the light. நீ வெளிச்சத்திலே நடக்கும் போது உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனா இருளில் நடக்கும் போது உனக்கு என்னதான் கண்ணு தெரிஞ்சாலும் நீ தடுமாற ஆரம்பிச்சிருவ. உண்மைதானே? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலே இயேசு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். பெரிய வெளிச்சம் அவர்தான். நீங்க இந்த 9வது அதிகாரத்திலே படிச்சு பார்த்தீங்கன்னா, இருளில் நடந்து கொண்டிருந்த இந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஏன் தெரியுமா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானது, அவர் ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு என்று விவரித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை அந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவதரித்த அந்த காலகட்டம், இருளிலே கிடந்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சமாய் பிரகாசிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. அன்பானவர்களே, அப்ப நம்முடைய வாழ்க்கையில இயேசு பிரகாசிப்பாரானால், இயேசு இருப்பாரானால் இடறுதல் நமக்கு இருக்காது. பிரச்சனைகள் வராமல் இல்லை, ஆனால் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கும்படியாக, அதை கடந்து போகும்படியான வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. இன்னைக்கு காரிருளிலே நடக்கிற ஜனங்கள் ஏராளமாகிவிட்டார்கள். பகல்ல வெளிச்சத்திலே நடக்கிறவர்களை பார்க்கிலும் இருளிலே நடக்கத்தான் எல்லோரும் விரும்புகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, பெரிய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய சக்தி என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நம்முடைய இருளை அகற்றுகிற ஆற்றல் அந்த பெரிய வெளிச்சத்துக்கு உண்டு. இன்னும் நீங்கள் இருளிலே நடக்க விரும்பி கொண்டே இருந்தால், நான் இப்படிதான், என்னை எல்லாம் யாரும் மாற்ற முடியாது, என்னை எல்லாம் யாரும் மாத்துறதுக்குன்னு பிரயாசப்படாதீங்க, என் சூழ்நிலை இப்படித்தான், நான் காரிருளிலே தான் இருப்பேன் என்று நீங்கள் முறையிடுவீர்களானால், காரிருளுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இடத்தை கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? வச்சிருக்கார். அருமையானவர்களே, அது பயங்கரமான நாள், அது அந்தகாரமும் இருளுமான நாள். நீங்க தேடி கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆண்டவர் எப்படி பகலில் வெளிச்சத்தில் இருக்கிற வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கென்று பரலோகத்தை கர்த்தர் உண்டாக்கி, நான் உனக்குன்னு ஒரு ஸ்தலத்தை நான் போய் ஏற்படுத்துவேன், அதை ஏற்படுத்திட்டு நான் உன்னை என்ன செய்வேன், கூப்பிட வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அப்படியானால் இருளிலே வாழ்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், எனக்கு வெளிச்சம் வேண்டாம்,
வெளிச்சத்தில் எல்லாம் நான் பிரகாசிக்க விரும்பல, வெளிச்சம் என் மேல் பிரகாசிப்பதை நான் விரும்பவில்லை, அது எனக்கு ஒவ்வவில்லை, அது எனக்கு தோதுபடல அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குமேயானால், அன்பானவர்களே, நோ காம்ப்ரமைஸ். உங்களுக்குன்னு ஒரு இடத்தை கர்த்தர் ஸ்பெஷல் என்ன பண்ணியிருக்காரு, உருவாக்கி இருக்கார். நான் விரும்புறது என்னன்னா, எனக்கு அந்த இடம் உகந்தது அல்ல. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ தட் வே. அந்த வழியில நான் போக விரும்பல. ஏன்னா அது இருளின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு இடம், காரிருள் நிறைந்த இடம். அங்க அதிபதி யாரு தெரியுமா? பிசாசானவன் அதிபதியாய் அமர்ந்திருப்பான். அல்லேலூயா. வரல பார்த்தீங்களா? உங்க ஃப்ரெண்டை சொன்னோம்னா கோவம் வரும், டென்ஷன் ஆகும். என்ன, நீங்க அதுக்கு தானே தீனி போடுறீங்க, உலகத்துக்கு தானே தீனி போடுறீங்க. நீங்க ஆண்டவரை பிரியப்படுத்துகிற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடையாது. ஆண்டவருடைய காரியங்களை நம்ம முன்வைத்து அவரை பிரியப்படுத்தி தகப்பனை நம்ம பிரியப்படுத்துங்கிற எண்ணம்லாம் இல்லை. நமக்கு சுயநலம் அதிகம். அதெல்லாம் தப்ப முடியாது. இந்த வார்த்தையெல்லாம் அசட்டை பண்ணுகிற ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அதெல்லாம் ஆண்டவரெல்லாம் தப்ப விட மாட்டார். ஒருவனாகிலும் தப்ப முடியாத அவருடைய பார்வையில் இருந்து. அருமையானவர்களே, அப்ப கர்த்தர் இந்த பெரிய வெளிச்சத்தை ஒரு பெரிய ஆதாரமாக ஜனங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதெல்லாம் இந்த பெரிய வெளிச்சம் பிரகாசித்ததோ அப்பொழுதெல்லாம் பல மாற்றங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள், அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாறுதல்கள், ஒரு திருப்பு முனை இப்படியெல்லாம் உண்டாகியிருக்கிறதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இருளிலே நாமளும் ஒரு நாள் இருளில் கிடந்தவங்க தான். நாம் எல்லாரும் வெளிச்சத்தில் இருந்தவர் வந்தவர்கள் அல்ல, இருளிலே விருந்து வந்தவர்கள் தான். ஆனால் எப்படியோ யார் மூலமாகவோ அவருடைய கிருபை நம்மேல் இறங்கி அவருடைய அன்பு நம்மேல் உதித்து அந்த வெளிச்சம் பிரகாசித்ததினாலே இன்னைக்கு நாம தேவனுடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் அவருடைய இரக்கம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பெரிய வெளிச்சம் பிரகாசிப்பது இன்றியமையாதது. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு பெரிய வெளிச்சம் நம்ம மேல பிரகாசிக்க வேண்டும். அதிலே மிக முக்கியமான சில பதிவுகளை மாத்திரம் நான் ரத்தின சுருக்கமாய் உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க நான் வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் உதவி செய்வாராக. முதலாவது காரியம், முதலாவது வெளிச்சம். இந்த பெரிய வெளிச்சம் எங்கே பிரகாசித்தது? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 21, 22, 23 ஆகிய வசனங்களை நாம் வாசிப்போம். Exodus chapter 10 verse 21 to 23. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி தடவி கொண்டிருக்கத்தக்கதாக இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோ வெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. அல்லேலூயா. கவனிச்சீங்களா? இஸ்ரவேல், அந்த வார்த்தை மறுபடியும் படிங்க. இஸ்ரவேல் தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோ வெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுவோமா? ஆமா. செத்து போனவனை பார்க்க இங்க வரல, நம்ம உயிரோடு இருக்கிற தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இனி அல்லேலூயா சொல்லலைன்னா மைக்க கீழே போட்டுட்டு நான் அங்க வருவேன். ஒவ்வொருத்தர் கையை பிடிச்சி நான் தூக்கி அப்புறம் அல்லேலூயா சொல்ல வேண்டியது இருக்கும்.
அருமையானவர்கள், நாம கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம். இருளிலே கிடந்த இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். 430 வருஷ அடிமைத்தனம், 430 வருஷ காலம் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். எகிப்து தேசத்திலே எந்த நாட்டிலே குடியேற்றப்பட்டார்கள்? உங்க வீட்டுக்கு பக்கத்திலையா? கோசேன் நாட்டிலே. அருமையான தேவ பிள்ளைகளே, கோசேன் நாட்டிலே ஆண்டவர் அழகா கொண்டு போய் வைக்கிறார். இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தது யார் தெரியுமா? யோசேப்பு. யோசேப்பின் நாட்களிலே பார்வோனுடைய தலைமையின் கீழ் இந்த கோசேன் நாட்டிலே நீங்க போய் அங்கே தங்கி இருங்க. வெறும் 70 பேர், 70 people. ஒரு நாடு முழுவதும் எவ்வளவு பேர் தான் இருக்காங்க? இப்ப 70 பேர் தான். இப்ப 430 வருஷ காலம் ஆயிருச்சு. 430 வருட காலம். என்ன கருமையானவர்களே, 4 நூற்றாண்டுகள் கடந்து போனது. இப்ப 6 லட்சம் புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைகள், மிருக ஜீவன்கள் அப்படியே திரளாய் அந்த தேசம் முழுவதும் வெட்டுக்கிளிகளை போல ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்பதான் யோசேப்பை அறியாத பார்வோன் ஒருவன் வருகிறான். யோசேப்பை அறியாத பார்வோன் வந்து இப்ப எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். இருளிலே தள்ள பார்க்கிறான், கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறான், ஆலோட்டிகளை வைத்து வேலை வாங்கி கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட சமயத்திலே தான் கர்த்தர் மோசேயை உள்ள இறக்கிறார். இப்போ 10 விதமான வாதைகள் மோசேயின் தலைமையிலே எகிப்து தேசத்திலே அனுப்பப்படுகிறது. அதிலே முக்கியமான ஒரு வாதை தேசமெங்கும் காரிருள். There was a darkness in the whole Egypt. எகிப்து தேசம் முழுவதிலேயும் ஒரு காரிருள் மூடிக்கொண்டது. கைய வானத்துக்கு நேரா கர்த்தர் மோசே நீட்ட சொல்றாரு. நீட்டி ஒரு ஜெபம்தான், ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு கீழ்ப்படிதல் தான். எகிப்து தேசமே என்ன ஆயிடுச்சு? காரிருள் மூடிக்கொண்டது, இருண்டு போச்சு. There was a deep darkness covered the whole Egypt. எகிப்து தேசம் முழுவதையும் ஒரு காரிருள் மூடிக்கொண்டது. வேதம் கடைசியா சொல்ற ஒரு வார்த்தை, இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த கோசேன் நாட்டிலே. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோ பெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் பிரகாசித்திருந்தது. ஹல்லேலூயா. ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இப்படி போட்டிருக்கு, ஒரு பெரிய வெளிச்சம் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த கோசேன் நாட்டிலே அது இடைவிடாமல் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடம், ஒரு மிகப்பெரிய முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை நீங்கள் பின்பற்றுவீர்களே ஆனால், அவருக்கு கீழ்ப்படிவீர்களே ஆனால், அவருடைய வார்த்தைக்கு அடங்கி நடப்பீர்களே ஆனால், அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பீர்களே ஆனால், அவருடைய வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கை முறைகளை அமைத்துக் கொள்வீர்களே ஆனால், உங்கள் வாசஸ்தலத்தை ஒரு பெரிய வெளிச்சம் அது பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். உங்கள் வாசஸ்தலத்தை எந்த காரிருளும் அணுக முடியாது. உங்கள் வாசஸ்தலத்தை எந்த ஒரு இருளும் ஆதிக்கம் செலுத்த முடியாது.
முடியாது ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் அவர் கர்த்தர் உங்கள் மேல், உங்கள் வாசஸ்தலத்தின் மேல், உங்கள் பட்டணத்தின் மேல், உங்கள் தேசத்தின் மேல், நீங்கள் குடியிருக்கிற இடத்தின் மேல் அவர் பிரகாசித்துக் கொண்டிருக்க அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அருமையான தேவ பிள்ளைகளே, உலகமே இருண்டு போனாலும் சரி, நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்துட்டன்னா உன் வாசஸ்தலத்துல இருள் ஆதிக்கம் செலுத்த முடியாது. ஒரு பெரிய வெளிச்சம் பிரகாசிக்கும். கர்த்தர் அதை நிரூபிச்சு காமிச்சார். யோசிச்சு பாருங்க. இப்ப நாம இதே நேரம் அமெரிக்காவில் நைட், அப்படிதானே? அமெரிக்காவில் நைட். நீங்க யுனைடெட் அரப்ஸ் எமிரேட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரொம்ப மச் டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் டிஃபரன்ஸ், அவ்வளோதான். ரொம்ப பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாது. ஆனால் அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே மாறும், தலையில மாறும். இங்கே பகல்னா அங்கே இரவு, அங்கே பகல்னா இங்கே இரவு. ஆனால் இது நாடு விட்டு நாடு மாறுறதுக்கு இப்படி ஒரே நாட்டில், ஒரே எகிப்து தேசத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாத்திரம் வெளிச்சம் பிரகாசித்தது. எகிப்து தேசம் முழுவதும் இருளிலே கிடந்தது. அன்பானவர்களே, தேவனை நீ சாதாரணமா இடம் போடாத. உன் இஷ்டத்துக்கு ஆண்டவரை நீ நடத்தணும், இழுக்கணும்னு முயற்சி பண்ணாத. நீ இருள தான் கிடக்கணும். பெரிய வெளிச்சம் உன் வாசஸ்தலத்தை மூடணும்னா, பெரிய வெளிச்சம் உன் வாசஸ்தலத்தை ஆக்கிரமிக்கணும்னா, இருளை அகற்றி பெரிய வெளிச்சம் உங்கள் வாசஸ்தலம் முழுவதும் பிரகாசித்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய ஜனமாய் இருக்க வேண்டும். You must be humble yourself before the Lord in order to receive the light. உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு நீங்க அவருடைய ஜனமாய் இருக்கணும். நான் ஏன் இஷ்டப்படி நடந்து கொண்டு பெரிய வெளிச்சத்தை இல்ல, இம்மனுக்காண்டி சிமினி விளக்கு கூட பார்க்க முடியாது. ஆண்டவர் எவ்வளவு அழகா நமக்கு சொல்லி தர்றாரு பாருங்க. இதுல விசேஷம் என்னன்றதை சொல்றேன். வாசிங்க 21வது வசனம். மருத்துவச்சிகள் இல்ல, மன்னிக்கும் 10வது அதிகாரம் 21. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு காரிருள் எகிப்தை மூடிக்கொண்டது. பார்வோனும் அரண்மனையில் உள்ளவர்களும் எல்லாரும் இருளிலே தடவி கொண்டிருக்கிறார்கள். இதுல ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? தொடர்ந்து வாசிங்களேன். உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டி என்றார். மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை. ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. ஒருவரும் தம் இடத்தை விட்டு ஏன்? Why? ஹலோ, தடவி கொண்டிருக்கிறதுல கரெக்ட். கரண்ட் போச்சுன்னா நம்ம ஆளுக பூரா நம்மளே கட்டி பிடிச்சிக்குவாங்க. அப்படித்தானே எல்லாரும் வீட்லையும் நடக்கிறது தான். ஒரு இடி இடிச்சிச்சுன்னா போதும், அந்த இடியை விட வீட்டில் கத்துற கத்து இருக்கு பாருங்க, அது நமக்கு திகிலையும் பயத்தையும் ஏற்படுத்தும். இப்போ காரிருள்னாலே நமக்கு எல்லாரும் பயந்தானே.
தடவி கொண்டிருக்கத்தக்கதாக அவர்களுக்கு காரிருள் இருந்தது. பட் மை கொஸ்டின் இஸ் டிஃபரண்ட். ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்றாரு, ஒருவரை ஒருவர், அது கூட ஓகே தான். ஏன்னா இருட்டில் யாரும் பார்க்க முடியும், என்னையெல்லாம் பார்க்க முடியாது. நான் மோஸ்ட்லி இந்த ஒயிட் ஷர்ட் போடுறதுக்கான காரணமே ஓகே, பீப்புள்ஸ் மஸ்ட் ஐடென்டிஃபை. என்ன செய்யணும்? ஆமாம், நான் கருப்பு சட்டை போட்டுட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இன்னும் பல்லு தெரியுதுன்னு தான் பார்ப்பாங்க. இதுதானே? யோசிச்சு பாருங்க. ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை. டார்க்னஸ் கவர் தி எர்த். இருள் மூடிருச்சு, அப்ப பார்க்க முடியாதுன்றது குவைட் நார்மல். ஆனா அங்க ஒரு விஷயத்தை வேற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. ஒருவரும் தம் இடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. Why? இருளா கரண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, அந்த நாட்களில் யூபிஎஸ் எல்லாம் கிடையாது. கரண்ட்டு போச்சுன்னா இந்த ரோட்டில் விளாட்றவங்க பூரா ஐஸ் நம்பர் விளையாடுவாங்க. இந்த ஒரு அலறுவாங்க பாருங்க, பூகம்பமே வர்ற மாதிரி இருக்கு. பூகம்பமே வர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ தான் நம்ம பிள்ளைங்க பூரா எங்கே இருக்குது? வீட்டுக்குள்ளே இருக்குது. அப்போல்லாம் 9 மணி வரைக்கும் எங்கே தான் இருப்பாங்க? ரோட்டில் தான் இருப்பாங்க. ரோட்டில் தான் இருப்பாங்க. ஒரு தடவை கூட, ஒரு நாள் கூட நாங்கள்லாம் வெயில வேஸ்ட் பண்ணதாக சரித்திரமே இல்லை. எங்களுக்கெல்லாம் அந்த பச்சையம், அந்த ஃபுல்லான புரோட்டீன், அங்கே அந்த சூரிய சக்தியிலிருந்து வருகிற சகல ஆற்றலும் எங்களுக்கு இருந்துச்சு. இம்யூன் சிஸ்டம் எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸு. இப்போ தும்முனா ஆஸ்பத்திரியில் போய் அட்மிஷன் போட்டுடுறாங்க. புள்ள தும்முச்சுங்க, தும்முனத்துக்கெல்லாம் அப்பல்லோவுக்கு போக வேண்டியது இருக்கு. தும்முனத்துக்கெல்லாம் ஒரு டாக்டரை பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு சின்ன காய்ச்சல் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், சகல ட்ரீட்மெண்ட் போட உடனே ட்ரிப்பு போட்டு எல்லாம் இது பண்ணி, அப்பெல்லாம் எது வந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. கீழே வந்து முட்டி பேர்ந்து கலண்டு விழுந்திருக்கும், அப்படியே எடுத்து வச்சு ஒரு கட்டை போட்டுட்டு ஆட்டு படுத்திருப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த விதமான ஹைடெக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, ட்ரீட்மெண்ட் எல்லாம். இதில் கொடுமை என்னன்னா, இந்த அடியை விட வீட்டில் வந்து வாங்குற அடி இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் பலமாகவே இருக்கும். அதுக்கு இதே பரவாயில்லன்னு தோணும் நமக்கு, இதே ஓகே, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது தெரியாமல் காப்பாற்றிக்கிட்டா போதும். அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. இப்ப இவர்கள் தடவி கொண்டிருக்கிறார்கள். இப்ப சொல்றாங்க, யாரு ஒருவர் இந்த காரில் உள்ள எழுந்திருக்கவில்லை, எழுந்து போகவில்லை. அன்பானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பவர் கட்டான பிரச்சனை இல்லை, கண்ணு போனா கூட பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அல்லது இருதயத்துக்குள்ள இருக்கிற ஒரு வெளிச்சம் இருக்கு பார்த்தீங்களா, அது போயிடுச்சுன்னா அவ்வளோதான், டோட்டல் காலி. இப்ப இந்த எகிப்தியருக்கு காரிருள் பிரச்சனை இல்லை. என்னாச்சு தெரியுமா? இவ்வளவு பெரிய காரிருள் இந்த எகிப்தின் சரித்திரத்திலே, நல்ல கவனிங்க நான் சொல்றத, வரலாற்றிலே இப்படிப்பட்ட ஒரு காரிருள் நடந்ததே இல்லை. The very first time in Egypt, எகிப்திலே முதன் முறையாக இப்படி ஒரு காரிருள் நடந்திருக்குதுன்னா, அப்ப ஏதோ ஒரு சக்தி இந்த எகிப்தில் உலாவிட்டு இருக்குன்னு அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்து விட்டது. காரணத்தை பார்த்தீங்களா? சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வருவாங்க ஜோம் பண்ணுறதுக்கு, ஏதோ என்னை துரத்துதுங்க, நான் துரத்தணும்னு தான் ஜோம் பண்ணுறேன். அப்போ தான் நீ என்ன செய்வ? வருவேன். எதுக்கு சேரெல்லாம் நான் போட்டு வச்சிருக்கிறேன், எதுக்கு ஃபேனெல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன், எதுக்கு லைட்டெல்லாம்? உன்னை யாராவது என்ன செய்யணும்? துரத்தணும். அதை நான் பார்க்கணும். உனக்கு அந்த யார் துரத்துறான்னு தெரியக்கூடாது.
அதை நான் பார்த்து ரசிக்கணும். அதுக்கு தான் உசுரை கையில் குடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். வா வான்னா உனக்கு அவ்வளோ அலட்சியம். உனக்கு தேவ சமூகம்னா உனக்கு அவ்வளவு ஏகத்தாளம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் எவ்வளவு அருமையா ட்ரீட் பண்றார் பாருங்க. இப்ப இருள் பிடிச்சிச்சு, இப்ப இருள் வந்துருச்சு அப்படின்னா ஏதோ ஒரு சக்தி உள்ளுக்குள்ள நம்ம தேசத்துக்குள்ள பூந்துருச்சு, பயம் உண்டாயிருச்சு. இன்னும் சில பேர் சொல்றதை கேட்டிருக்கிறீங்களா? காதுல யாரோ வந்து பேசுற மாதிரியே இருக்குது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி ராஜா, என் தகப்பன் எவ்வளவு நல்லவர். அவருடைய பணிவிடி ஆட்களாகிய இந்த கோமாளித்தனமான சில பிசாசுகளை எல்லாம் கர்த்தர் பயன்படுத்தி அவருடைய ஊழியத்தில் சிலருடைய காதுகளிலே வந்து என்ன செய்கிறார்? நீ போய் பேசிட்டு வா, நீ போய் பேசிட்டு வா. இவன் ஒழுக்கம் கெட்டு திரியிறான், இவன் ஒழுங்கா இல்லை, சபைக்கு வர மாட்டேங்க, எல்லா இடத்துக்கும் போகிறான், ஆனால் தேவ சமூகத்தை புறக்கணிக்கிறான், அவனை நான் ரொம்ப நேசிக்கிறேன், அந்த பொம்பளை நான் நேசிக்கிறேன். நீ என்ன செய்ய? போய் காதில் பேசு. பேசுதா? இவன் ஆசுபத்திரியா சுத்துறான், காது குறுங்குது, காதில் ஏதோ பேசுது, காதில் ஏதோ நடமாடுறாங்க. காதில் எப்படி நடமாடுறது? வேற ஒன்றும் இல்லை. என் ராஜாதி ராஜா பரலோகத்தின் தேவனானவர் எங்களுடைய உள்ளத்தின் பாரத்தை எல்லாம் அறிஞ்சு குட்டி குட்டி பிசாசுகளை காதுக்குள்ள கொண்டு போய் என்ன செஞ்சிடாரு? ஆசனம் போட்டு உட்கார வச்சிடறாரு. நீ இங்கே உட்காந்து பாளையம் இறங்கி, ஆமா, உன்னுடைய சர்வ அதிகாரத்தையும் நீ காட்டு. நீ இறகு வச்சு குடைஞ்சாலும் சரி, கம்பி வச்சு குடைஞ்சாலும் சரி, இல்லை காதில் இப்படி குத்தி இப்படி எடுத்தாலும் சரி, அவன் என்ன செய்ய மாட்டான்? போக மாட்டான். உனக்கு அந்த இருள் போகணும்னா ஒரே ஒரு இடம்தான். எங்க? ஹலோ, சொல்ல மாட்டீங்களே? உங்களுக்கெல்லாம் கோபம் வருமே. சபைன்னா எந்த சபை? ஆவிக்குரிய சபை. இப்போ தெருவுக்கு ஒன்று வச்சிருக்காங்க. மகனாயும் திருச்சபைக்கு நீ இருக்கணும். ஊர் கோலப்படாது, ஊர் சுத்தப்படாது. எனக்கு ஆவிக்குரிய திருச்சபைக்கெல்லாம் இப்போ நாளைக்கு நீ மண்டையை ஓட்டிட்டீங்கன்னா அப்புறம் உன்னை அடக்கம் பண்ணுறதுக்கு எவனும் இருக்க மாட்டான். நானும் வரமாட்டேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, விளையாட்டு காரியம் இல்லைங்க. உலக தேவனை அறியாதவன் ரொம்ப சரியா நடக்கிறான். நாம எல்லாம் அறிஞ்சுக்கிட்டு திமிரும் துணிகரமும் பாவமும் அக்கிரமமும். ஆண்டவரை பரியாசம் பண்ணக்கூடாது. ஆண்டவரை பரியாசம் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் காப்பாற்றுறதுக்கு வழி கிடையாது. நான் இதை எச்சரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன், ஆனாலும் காதுக்குள்ளே போகிறதில்லை. ஏன்னா இருள் என்ன செஞ்சு வந்துடுது? உக்காந்துக்குது அங்கே. அன்பானவர்களே, இப்ப எகிப்தியர்கள் தடவுகிறார்கள், ஒருவரை ஒருவர் காணவில்லை. இப்ப என்ன செய்யறாங்க? இப்ப அவர்கள் ஒருத்தரும் தங்களுடைய ஸ்தானத்தை விட்டு எந்திரிக்கவும் இல்லை. ஏன்னா இது ஏதோ ஒரு சக்தி நம்முடைய தேசத்துக்குள்ள அந்நிய சக்தி வந்திருக்கு, இருள் வந்திருக்கு. எனக்கு அடிக்கடி ஒரு போன் வரும், ஐயா ஜோமனுங்கய்யா, மண்டைய கொடையுது, மண்டைய கொடையுது, கொடையுது. கொடைச்சா தான் நீ என்ன செய்வ? போன் பண்ணுவேன். எனக்கு அப்ப எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே நீ நல்லவர். கொடையில் என்ன நீ என்ன செய்வ? நீ கொடைஞ்சி எங்கேயாவது போயிடுவ, புழு மாதிரி. அதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? மண்டைக்குள்ள புகுந்து மூளை நரம்புகள் நியூட்ரான்ல எல்லாத்திலையும் போய் உட்கார வச்சு அவர் பாளையம் இறங்கி இருக்கிறார். கொடையுது சார், கொடையுது சார். ஒரு விஷயத்தை ஒரு அம்மா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் பகுதியில் இந்த பன்றிக்கறியெல்லாம் அதிகமாக சாப்பிட்றவங்க, அவங்கெல்லாம் நம்மளை போல இல்லை.
நல்லா அதிகமாக சாப்பிட்றோம். ஒரு அம்மாவுக்கு இந்த தொண்டையெல்லாம் ஒரே இச்சிங்காக இருந்திருக்கு. தொண்டையெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அரிச்சிக்கிட்டு இருந்திருக்கு. இந்த அம்மாட்ட எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துருச்சு, ஒன்றும் சரிபட்டு ஆகலை. அப்புறம் ஏதோ ஒரு இடத்துல போய் ஒரு டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம், எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம் அப்படின்னு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா நாடா புழு இருக்கு பாருங்க, நாடா புழு. அது உள்ள போய் அந்த கறியை வேகாம சாப்பிட்டதுனால உள்ள போய் அது உடம்பு பூரா அந்த புழுக்கள் நிறைஞ்சி அந்த புழுக்கள் எல்லாம் டெவலப் ஆகி குட்டி போட்டு இனப்பெருக்கம் செய்து அந்த இனப்பெருக்கத்தில் உண்டான அந்த குட்டிகள் எல்லாம், குட்டி நாடா புழுக்கள் எல்லாம் அப்படியே தொண்டை வழியாக வந்து இப்போ என்ன செய்யுதுன்னா அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா வாய் வழியாக அந்த புழு வெளியில் வரும். நல்லா இருக்குல்ல? ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அந்த நாடா புழுவுக்காக அன்பான தெய்வ பிள்ளைகளை, அந்த அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லைன்ட்டாங்க. இதெல்லாம் கொல்றதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா அந்த அம்மா செத்து போயிடும். ஏன்னா கோடிக்கணக்கான முட்டைகள் உருவாகி அப்படியே தொண்டை முழுவதும், இந்த பகுதி முழுவதும் அப்படியே நுரையீரல், அப்படியே உணவு குழாய், எல்லா சுவாச குழாய் முழுவதும் அப்படியே குட்டி 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 குட்டியா அந்த எக்ஸ்ரேல தெரியுது. வெள்ளை வெள்ளையா நாடா புழுக்களுடைய குட்டி. அன்பானவர்களே, எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இந்த அம்மாவுடைய நிலைமை. ஒன்று அது சாகணும், இல்லைன்னா புழு சாகணும். அதில் ரெண்டில் சொன்னது நடந்துடும். சீக்கிரம் சாக அடிச்சிடும். இனிமேல் அது எப்படி தப்புறது? பரவிருச்சு. இப்ப இந்த பயம், இருள் பயம், வெளியில ஏதோ ஒரு சக்தி என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. அதனாலதான் நமக்கு இப்படி பிரச்சனை அப்படின்னு எல்லாம் நடுங்கி போய் ஒருவரும் அந்த இருளில் எந்திரிச்சு போனா கூட அந்த இருளின் ஆதிக்கத்துக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒன்று நம்மை கொன்றுவிடும் என்கிற பயம் அவர்களுக்குள் வந்துருச்சு. எனக்கு அருமையானவர்களே, பயம் தாங்க முடியல. அதனால அவர்கள் தங்களுடைய அந்த தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. அவங்க நடந்து கூட போகல. மறுபடியும் போய் விளக்க பொருத்தி வைக்கலான்ற எண்ணம் அவர்களுக்கு வரல. எல்லாரும் ஒருத்தர் எப்படி ஒரு நாள்ல 2 நாள்ல எத்தனை நாள் ஆமா 3 நாள் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க ஒரே இடத்துல. பாத்ரூம் போகல, முகத்தை கழுவல, ஒருத்தர் முகத்தை பார்க்கல. எல்லா பிள்ளைகள் பெற்றோர்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு என்ன செஞ்சிருப்பாங்க, உட்காந்துருப்பாங்க. இதில் கொடுமை என்னன்னா, இப்போ எங்கேயாவது யாராவது ஒருத்தர் தனியாக போய் அங்கே படுத்து கிடந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது எந்திரிச்சு இங்கே என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஏன்னா ஒருத்தர் என்ன செய்யலையா. இப்போ இந்த காரிருள் அவங்களை அப்படியே அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எகிப்து தேசத்தில் இருந்த கோசேன் நாட்டிலே மாத்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள் வசித்த அந்த வாசஸ்தலத்திலே ஒரு பெரிய வெளிச்சம் இருந்தது. அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னொரு டிவைன் காரணத்தை சொல்றேன், ஒரு தெய்வீக காரணத்தை சொல்றேன். ஏன் எழுந்திருக்கல, ஏன் ஒருவரையும் காணவில்லை, ஏன் ஒருத்தர் பார்க்கல, ஏன் விளக்கை எந்திரிச்சு அவங்க அதை எரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணல அப்படின்ற ஒரு காரணம் என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க, நீ பாருங்க. எகிப்து தேசத்திலே மிகப்பெரிய விக்கிரக தெய்வம் ஒன்று இருக்கிறது. அந்த விக்கிரக கடவுள் என்ன தெரியுமா? சூரிய கடவுள். எப்படி? எகிப்து தேசத்திலே சூரியனை தெய்வமாக அவர்கள் என்ன செஞ்சாங்க, வணங்கி கொண்டிருந்தார்கள். அப்ப சூரியன் வணங்கி கொண்டிருந்த அந்த வெளிச்சத்தை வணங்கி கொண்டிருந்த அந்த சூரிய கடவுளை வணங்கி கொண்டிருந்த அவர்கள் இப்ப இருள பார்த்த உடனே எல்லாருக்குள்ளும் ஒரு கேள்வி வந்துருச்சு, வேர் இஸ் மை காட்?
எங்க கடவுள்? எப்பனா கேட்க மாட்டானா? எங்க கடவுள்? இத்தனை ஆண்டுகளா நான் பூஜை பண்றேன், இத்தனை ஆண்டுகளா நான் நமஸ்கரிக்கிறேன், இத்தனை ஆண்டுகளா சூரிய நமஸ்காரம் பண்றேன், இத்தனை ஆண்டுகளா சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறேன், இத்தனை ஆண்டுகளா சூரிய தெய்வத்தை என் வீட்டில, என் வாசல்ல, என் நிலைக்கால்கள்ல, என்னுடைய முக்கியமான ஸ்தலத்தில், என் வாசஸ்தலத்தில், என் தேசத்தில், முக்கிய பட்டணங்கள்ல, முக்கிய தெருக்கள்ல நான் வச்சிருக்கிறேன். எங்க போச்சே? எங்க போச்சு? Where is my son God? சூரிய கடவுள் எங்க? காதறாங்க. அதனாலதான் எந்திரிக்கல. நம்ம கடவுள் காணா போயிட்டாரு. கடவுள் சக்தியை ஓவர்டேக் பண்ணி ஏதோ ஒரு சக்தி இந்த இருளுக்குள்ள இருக்குது. அருமையான தெய்வ பிள்ளைகளை, கோசேன் நாட்டிலே இப்ப யோசிச்சு பாருங்களேன். இப்ப நீங்க உயரமான இடத்துல போய் நிக்கிறீங்க, எல்லா இடத்துலயும் பவர் கட் ஆயிடுச்சு, ஒரே ஒரு கிராமத்துல ஒரு லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். இப்ப எல்லாரும் திரும்பி பார்க்கிறான், கோசேன் நாட்டிலே பெரிய வெளிச்சம், ஆனா எகிப்து தேசம் முழுவதும் இருளில் இருக்கிறது. இது எதுன்னு அடையாளம் தெரியுமா? அருமையான தெய்வ பிள்ளைகளை, எகிப்தியர் வணங்கின சூரிய கடவுள் பொய் என்பதையும், அது தேவனுடைய படைப்பு தான் என்பதையும், கோசேன் நாட்டிலே வசிக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதிக்கிற தெய்வம் உயிருள்ளவர் என்பதையும், அவர் கொடுக்கிற வெளிச்சம் நிரந்தரமானது என்பதையும் இஸ்ரவேல் ஜனங்கள் அறியும்படிக்கும், எகிப்தியர் உணரும்படிக்கும் அவர்கள் வாசஸ்தலம் முழுவதும் ஒரு பெரிய வெளிச்சம் பிரகாசித்தது. ஹல்லேலூயா! உண்மையான தெய்வம் யார் என்பதை எகிப்து தேசம் முழுமைக்கும் கர்த்தர் தெரிய வைத்தார். கோசேன் நாட்டிலே இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அனைத்து ஜனங்களுக்கும் கர்த்தர் தெரியப்படுத்தினார், கர்த்தரே தெய்வம் என்று. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையிலும் நாம கர்த்தருக்கு உண்மையா இருந்துட்டோம்னா, நம்முடைய வாசஸ்தலத்திலே அவருடைய பெரிய வெளிச்சம் பிரகாசிக்கிறதை அந்நிய ஜனங்கள் கண்டு, நான் ஆராதிக்கிற தெய்வம், நாங்கள் வணங்குகிற தெய்வம், நாங்கள் துதிக்கிற ஆண்டவர், நாங்கள் அவரை மகிமைப்படுத்துகிற ஆண்டவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் வெளிச்சம் கொடுக்கிறவர், அவர் வெளிச்சமாகவே இருக்கிறார், அவர் வெளிச்சத்திற்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்கிற சக்தியும் ஆற்றலும் உள்ள தெய்வம் என்பதை எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளுவார்கள். வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு கொண்டார். அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்க அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இருளுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நீங்கள் வெளிச்சத்துக்கு சொந்தமானவர்கள். அருமையான தெய்வ பிள்ளைகள், ஆண்டவர் சொன்னார் அல்லவா, I am the light of the world. நானே உலகத்தின் ஒளியாயிருக்கிறேன். I am the light of the world. உலகத்தின் ஒளியாயிருக்கிறேன். உங்களை என்னையும் பார்த்து வேற சொல்லிட்டார். என்ன சொன்னாரு? You are the light of the world. நீங்களே உலகத்தின் ஒளியாயிருக்கிறீர்கள். அன்பான தேவ பிள்ளைகளை, நாம ஒன்றும் பெருசாலாம் எந்த ஒரு காரியத்தை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. நாம உண்மையா செய்ய வேண்டியதை செஞ்சோம்னா, பயபக்தியா கீழ்ப்படிஞ்சு நடந்தோம்னா, தேவனுக்கு பிரியமா நடந்துட்டோம்னா, அவரே நம்மேல் பிரகாசிப்பார். நம் வாசஸ்தலம் முழுவதும் வெளிச்சம் பிரகாசிக்கும். அப்ப தெரிஞ்சுக்குவாங்க, இருள்ல யார் தடவிட்டு இருக்கிறது, வெளிச்சத்துல யார் சுதந்திரமா இருக்கிறது. அருமையானவர்களே, யோசிச்சு பாருங்க, கோசேன் நாடு முழுவதும் வெளிச்சம், இருளே இல்லை. 3 நாளைக்கு அவங்க சமாதானமா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க.
மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, எந்த தடையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா எகிப்து தேசம் முழுவதும் 3 நாள் தண்ணி கூட குடிக்க வழி இல்லை, அவர்கள் பாத்ரூம் கூட போக வழி இல்லை, அவர்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிக்க கூட வழி இல்லை, எந்த ஒரு காரியத்தை செய்ய அவங்களுக்கு தோதில்லை, எந்த ஒரு நடவடிக்கையும் அவர்களால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன? எனக்கு அருமையானவர்களே, இருள் அவர்களை மூடிடுச்சு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை நீங்க பரிசோதித்து பாருங்க. பெரிய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? உங்க வாழ்க்கையில பெரிய வெளிச்சம் பிரகாசித்து கொண்டிருக்கிறதா? அநேகருடைய வாழ்க்கையில் அது இல்லைன்றதுதான் உண்மை. எனக்கு அருமையான புறஜாதிகள், அந்நியர்கள், தேவனை அறியாதவர்கள் இந்த வெளிச்சத்தை கண்டு ஓடி வருகிறார்கள். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் வெளிச்சத்தில் இருந்துகிட்டு இருளை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க, இருளின் ஆதிக்கத்திலே போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பரிதாபமான நிலை என்பதை சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 2வது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு, அந்த சூரிய கடவுளுடைய பெயர் என்ன தெரியுமா? அமோன் ரெய்னால். அமோன் ரெய்னால், அமோன் ரெய்னால் அப்படிங்கிற சூரிய கடவுளின் வணக்கம் இந்த எகிப்து தேசத்திலே பிரதானமாக இருந்தது. ஆண்டவர் நிரூபிச்சு காமிச்சார், எகிப்தினுடைய சூரிய கடவுளை விட இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆராதிக்கிற தெய்வம் அவர் வெளிச்சமானவர் என்பதை, உண்மை உள்ளவர் என்பதை கர்த்தர் நிரூபித்து காண்பித்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் 2வது ஒரு காரியத்தை நாம பார்ப்போம். இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். இந்த எகிப்து ஜனங்கள் வெளியில போய் நடமாட முடியாம அவங்க ஒரே இடத்துல இருந்ததுக்கான இன்னொரு பாரம்பரியமான செய்தி என்ன தெரியுமா? இப்பவும் இருக்கான். இப்பவும் அந்த பாரம்பரிய நிகழ்வு, பாரம்பரிய காரியம் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு கல்வெட்டுகளிலே கூட அது இருக்கிறதாக ஆராய்ச்சியாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அது என்ன அப்படின்னா, இருளில் வேறு ஏதும் ஆபத்து இருக்குமோ என்கிற பயமும் அவர்களை பிடித்தது. இந்த இருளின் போது அந்தார சக்திகளான சாத்தானின் தூதர்கள் செயல்பட்டு பலவிதமான கோர தோற்றங்களாலும் பயங்கரமான ஓசைகளாலும் எகிப்தியரை கலங்க செய்தார்கள். நான் சொன்னேன் அல்லவா, இந்த காதில் சத்தம் வர்றது, மண்டை குடையிறது, கிருகிருன்னு வர்றது, இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன? இந்த சாத்தானுடைய தூதர்கள் போய் அவர்களை கலங்கடித்தார்களாம், கலங்க செய்தார்களாம் எகிப்தியரை. எனக்கு அருமையானவர்களே, அப்படி ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அதனால தான் அவர்கள் தங்கள் ஸ்தானத்தை விட்டு என்ன செய்யல, எந்திரிக்கல. அது இல்லாம அந்த இருளிலே பயங்கரமான அலறல் சத்தங்கள், பயங்கரமான கோர தோற்றங்கள், பயங்கரமான வித்தியாசமான அந்த சத்தங்கள் எழுப்பப்பட்டதுனால இவர்கள் திகிலடைந்து பயந்து நடுங்கி அவர்கள் எழுந்திருக்க மாட்டாமல் ஒரே ஸ்தானத்தில் 3 நாள் என்ன செஞ்சாங்க, உட்கார்ந்திருந்தாங்க. ஆனா கோசேன் நாட்டிலே ஜனங்கள் சுதந்திரமாய் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2வது ஒரு காரியத்தை நான் பதிவு செய்கிறேன். பெரிய வெளிச்சம். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 12வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. எனக்கு அருமையானவர்களே, 5வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நீங்க வீட்டில் வாசித்து பாருங்கள். பேதுருவை சிறையிலே அடைத்து விட்டார்கள். The Peter was in prison. சிறையில் கிடக்கிறார். சபையார் எல்லாரும் பேதுருவுக்கு என்ன செய்யறாங்க, ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நீங்கெல்லாம் எனக்கு ஜெபம் பண்றீங்கல்ல, அதுபோல நீங்கெல்லாம் ஊக்கமாய் முழங்கால நின்று பாஸ்டருக்காக, பாஸ்டம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக, இந்த சபையினுடைய வளர்ச்சிக்காக நீங்கெல்லாம் பாடுபட்டு கண்ணீர் வடித்து, ஆமாம், ரத்த சிந்தி ஜெபம் பண்றீங்கல்ல, அதுபோல
பேதுருவும் என்ன செஞ்சாரு? பேதுருவுக்காக அவருடைய சபையார் எல்லாரும் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். ஊக்கமாய் ஜெபித்தார்கள். பேதுரு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறார். அவரு தூங்கிட்டார். அங்க போய் அவருக்கு என்ன டயர்டோ தெரியல, சிறைச்சாலையில போய் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார். இப்ப கர்த்தர் தம்முடைய தூதனை உள்ள அனுப்புகிறார். அந்த வசனத்தை 5வது வசனத்திலிருந்து வாசிப்பீர்களே ஆனால் 12:5 அப்படியே காக்கப்பட்டிருக்கையில் ஜெபம் பண்ணினார்கள். வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிகளினாலே கட்டப்பட்டு, நல்ல கவனிங்க, பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். 2 சேவகர் நடுவே, காவல் சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, 3 அடுக்கு பாதுகாப்பு. 2 பேதுரு எந்த சூழ்நிலையிலும் தப்பிச்சு போயிடக்கூடாது. பேதுருவை தப்பிக்க வைக்கிறதுக்கு வெளியில இருந்து யாரும் என்ன செய்யக்கூடாது? உள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு அவனுடைய கைகளிலேயும் கால்களிலேயும் 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டவனாய் உள்ளே தூங்கி கொண்டிருக்கிறான். இப்ப சிறைக்குள்ளே 2 சேவகர்களும் அவனோடு கூட இருக்கிறார்கள். வலதுபுறத்திலே ஒருவன், இடதுபுறத்திலே ஒருவன், மத்தியிலே பேதுரு தூங்கி கொண்டிருக்கிறார். உள்ளேயும் ஏற்கனவே சங்கிலியில கட்டியிருக்கிறாங்க. அந்த சங்கிலியில கட்டினாலும் அவன் தப்பிச்சு போயிடக்கூடாது, ரிலீஸ் ஆயிடக்கூடாதுன்னு காவல் சேவகர் சிறைக்குள்ளேயும் 2 பேர் காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப கதவருகே 2 பேர் என்ன செய்யறாங்க? காவல் சேவகர்கள் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். காவல் காத்து 3 அடுக்கு பாதுகாப்பு. உள்ள யாரும் புக முடியாது, யாரும் அவனை வெளியில கொண்டு வர முடியாது. அவனே நினைச்சு வெளியில போகணும்னாலும் நாட் அட் ஆல் பாசிபிள். நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிற வசனத்தை வாசிங்க. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய, நல்ல கவனிங்க, வகுப்புக்கு 4 போர் சேவகர்கள். உள்ள 2 பேர் இருக்கிறாங்க, வெளியில 2 பேர். இப்ப இவங்க வகுப்புக்கு 4 அப்படின்னா அந்த டைம் டு டைம் என்ன செய்வாங்க? மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு சமயமும் 8 மணி நேரம் வேலைன்னா 8 மணி நேரம் ஷிஃப்ட் முடிஞ்ச உடனே வேற 4 பேர் என்ன செய்வாங்க? உள்ள வந்து பாதுகாப்பு. அவ்வளவு அலர்ட்டா, அவ்வளவு கவனமா பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வாசஸ்தலத்திலே ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்த்தோம் கோசேன் நாட்டிலே. இப்ப ஆண்டவர் அறையிலே ஒரு வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிறார். யாரு உட்புக முடியாது நினைச்சு காவல் வச்சிருக்கிறான் ஏரோது. யாரு உள்ள நுழைய கூடாதுன்னு காவல் வச்சிருக்கிறான். யாரையும் உள்ள விடக்கூடாது, அவன் வெளியில வந்துடக்கூடாதுன்னு காவல் வச்சிருக்கிறான். ஆனா யாரும் உட்புக முடியாத அந்த பாதுகாப்பு, பல அடுக்கு பாதுகாப்பின் நடுவிலே என் கர்த்தருடைய வெளிச்சம் அறையிலே பிரகாசித்தது. அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா.
என் தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். வாசஸ்தலத்தில் மாத்திரம் உன் வெளிச்சம் பிரகாசிக்க கூடாது. அது புறச்சாதிகள் தேவனை அறிந்து கொள்ளுவதற்காக. ஆனா நீ விடுதலை ஆகணும்னா, நீ விடுதலையாய் வெளியில வரணும்னா, நீ அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வரணும்னா, உன் கட்டுகள் அகற்றப்படணும்னா, உன்னுடைய சங்கிலிகள் அருந்து விழணும்னா, உன்னுடைய கால்கள் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறவைகள் அறுக்கப்பட வேண்டுமானால், கதவு தானாய் திறக்க வேண்டுமானால், உன் அறையிலே வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, வெளியில பிரகாசித்ததெல்லாம் விடுங்க, அது புறஜாதிகள் அறிந்து கொள்வதற்காக. ஆனால் அறையிலே வெளிச்சம் பிரகாசிப்பது எதுக்காக? என்னை விடுதலை செய்வதற்காக. I must redeemed by the light of the world. இந்த உலகத்தின் ஒளியாய் இருக்கிற என் தெய்வத்தினால் நான் வெளியில கொண்டு வரப்படணும். எனக்கு அருமையானவர்களே, வெளிச்சம் பிரகாசித்தது. இந்த பெரிய வெளிச்சம் பிரகாசித்த உடனே நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? வாசிங்க தொடர்ந்து. வெளிச்சம் பிரகாசித்தது, அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. அருமையானவர்களே, ஒரே ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. கர்த்தருடைய தூதன் வந்துட்டா, உள்ள வந்துட்டா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் அறையிலே வெளிச்சம் பிரகாசிக்குமே என்றால், யாரு உட்புக முடியாத இடத்திலே கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆளுகை தம்முடைய தூதனை அனுப்பி உள்ளே பிரகாசிக்க செய்யும் பொழுது, உங்களை கட்டப்பட்டிருக்கிற அந்த சங்கிலிகள், உங்களை பிடித்திருக்கிற அடிமைத்தனங்கள், உங்களை பிடித்திருக்கிற சாபங்கள், உங்களை பிடித்திருக்கிற எல்லா விதமான பொல்லாத சக்திகளும் அது கலன்று கீழே விழும்படிக்கு செய்ய அவர் சக்தி உள்ள தெய்வம். அவர் பிரகாசிக்க பண்ணினார். எனக்கு அருமையானவர்களே, இப்ப தேவன் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? உங்க அறையில கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும். கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும். எதுக்கு? உன்னை ரிலீஸ் பண்ண, உன்னை வெளியில கொண்டு வர. இன்னும் எத்தனை நாள் நீ அங்கே அடிமைத்தனத்தில் உட்கார்ந்து இருக்க போற? எத்தனை நாள் நீ இதையே காரணமா சொல்லிக்கிட்டு நீ ஆண்டவர்கிட்ட சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்க போற? இன்னும் எத்தனை நாள் இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்க போறோம்? வேதம் தெளிவா நமக்கு சொல்லுகிறது, காண்பிக்கிறது. பெரிய வெளிச்சம் அறையிலே பிரகாசித்தது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, அறை முழுவதும் அப்படியே தட்டி எழுப்புறான். எழுந்த உடனே எல்லாம் கீழே விழுந்துருச்சு. விழுந்த உடனே தொடர்ந்து வாசிங்க. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று, தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் முதலாங்காவலையும் இரண்டாங்காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. இந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. அந்த பெரிய வெளிச்சம் அறையிலே பிரகாசித்தது. உடனே சங்கிலிகள் கலன்று விழுந்தது. இப்ப அவர் சொல்லுகிறார், உன் பாதரட்சியை போட்டுக்க, உன் வஸ்திரத்தை எடுத்து போட்டுக்க, உன் அறையை எடுத்து கட்டிக்கொள், நாம போகணும், என் பின்னாடி வா. ஒரு வெளிச்சத்தின் பின்னாடி போக துணிந்த பேதுருவின் வாழ்க்கையிலே இருப்பு கதவுகள் தானாய் திறவுண்டது. முதலாம் காவல் திறவுண்டது, இரண்டாம் காவல் திறவுண்டது. அவனுக்கு எந்த தடையும் இல்லை, யாரும் தடை பண்ண முடியல. காவல் சேவகர் எங்க போனார்கள் தெரியவில்லை. அங்கே பாதுகாப்புக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பாதுகாப்பு சாதனங்களும் முறிந்து போனது. வெளிச்சத்தின் பின்னே யார் தொடருகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக விடுதலையும் வெற்றியையும் தருவார். நீ வெளிச்சத்தோட வா. இருள போனீன்னா உனக்கு விடுதலை எல்லாம் கிடைக்காது. வெளிச்சத்துக்கு வரணும்.
எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, முதலாம் காவல், இரண்டாம் இப்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா உங்களுக்கு? நான் ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? கர்த்தருடைய தூதர்லாம் பேதுருவுக்கு தெரியல. ஒரு பெரிய வெளிச்சம் தெரியுது. அந்த வெளிச்சம் என்ன சொல்லுதோ அந்த வெளிச்சத்தின் பின்னாடி அவன் போறான். இப்ப வெளிச்சம் பேசியது. அப்ப வெளிச்சம் அவனுக்கு அவளை தட்டி எழுப்பியது. சங்கிலிகள்லாம் கலந்து உழுந்துருச்சு. இப்போ அந்த வெளிச்சம் சொல்லுது, உன் பாதரட்சியை போட்டுக்க, உன் அறையை கட்டிக்க, உன் வஸ்திரத்தை நீ உடுத்திக்க, என் பின்னாடி வா. இப்போ இந்த வெளிச்சத்தின் பின்னாடி போகிற பேதுருவுக்கு இவர் எந்த சிரமத்தையும் கொண்டு போய் பூட்டை உடைக்கவோ, காவல் சேவகர்களுக்கு மயக்கம் கொடுக்கவோ அதெல்லாம் செய்யலை. எந்த ஒரு காரியமும் செய்யலை. எந்த காவல் எத்தனை அடுக்கு பாதுகாப்பு போட்டிருந்தாலும் அவங்க என்னன்னாங்கன்னு தெரியல. முதலாம் காவல், இரண்டாம் காவல், இருப்பு கதவன் நகரத்துக்கு போகிற வீதி வரைக்கும் கொண்டு வந்து அந்த தெருவில் நீ பத்திரமா வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு அந்த வெளிச்சம் போனது. அல்லேலூயா. என் கர்த்தர் என்னை அப்படித்தான் நடத்த விரும்புகிறார். நீ வெளிச்சத்தை பின்தொடர்ந்து இருளை பின்தொடர்ந்து பிரயோஜனம் அல்ல. எனக்கு அருமையானவர்களே, பேதுரு வெளிச்சத்தின் பின்னாடி போனார். அவருடைய வாழ்க்கை அப்படியே மாறினது. சிலதை நாம போட்டு திறக்கிறோம், எல்லா சாவியையும் திறக்கிறோம். ஒரு போட்டி வச்சாங்க சைனால. அந்த போட்டியில் ரெண்டு பேர் சேர்ந்தது ஒரு அணி. அப்ப எத்தனை அணினாலும் வந்து சேர்ந்துக்கலாம். குறிப்பிட்ட நேரம் கொடுத்துருவாங்க. ஒரு 2000 பூட்டு பூட்டியிருப்பாங்க. 2000 பூட்டு. அந்த பூட்டு ஒரு இடத்துல பூட்டியிருக்காது. மேலே ஒரு லேயர், அதை திறந்து எடுத்த உடனே அதில் கீழே ஒரு லேயர், அதை திறந்து உடனே இன்னொரு லேயர், இப்படி அது ஒரு 15-20 அடுக்கு இருக்கும். இதை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள என்ன செய்யணும்? திறக்கணும். இப்போ இதெல்லாம் கரெக்டு தான். ஓகே, நம்ம திறந்துடலான்னு வச்சுக்கோங்க. இவன் ட்விஸ்ட் எப்படி தெரியுமா கொடுக்குறான்? இந்த சாவியை பூரா அப்படியே கலைச்சி கையில் கொடுத்துருவான். இப்போ எந்த பூட்டுக்கு எந்த சாவி சேரும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நாக்கு தொங்கிரும் பார்த்துக்கோங்க. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எவனுமே ஜெயிக்க முடியாது. நீ படுத்துக்கிட்டு கழட்டினாலும் அது கரெக்டாக சேரணும்ல. இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு பூட்டு எடுக்கிறோம்னா, இப்போ 2000 சாவி இருக்கு, 2000 பூட்டு இருக்குல்ல. ஒரு பூட்டு இப்போ திறக்கிறதுக்கு அவன் என்ன செய்வான்? இந்த 2000 சாவி இங்கே இருக்கு, ஒரு சாவியை எடுத்துட்டான். இப்போ 1999 சாவி அங்கே இருக்கிறது. இப்போ அந்த சாவி எடுத்து போனால் அது சேரலை. இப்போ ஒரு சாவி தான் பிரயோஜனப்படுத்தி இருக்கிறான். இப்போ என்ன பண்ணுவான்? அடுத்த சாவி, இந்த பூட்டுக்குரிய சாவியை கண்டுபிடிக்கணும்னா ஐயா அடுத்தது 1999 சாவி என்ன செய்யணும்? போட்டு பார்க்கணும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு பூட்டுக்கும். நினச்சி பாருங்க, வயசாயிரும் அதை கழட்டுறதுக்குள்ள. ஆனால் பரிசு தொகை ரொம்ப பெருசு. அந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ள அவ்வளவு வேகமாய் துரிதமாய் செயல்பட வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, ஒரு சாதாரண போட்டிக்கு எவ்வளவு கஷ்டம்னா, ஒரு பூட்டை உடைச்சி காவல் சேவகரெல்லாம் விலக்கி விட்டு அவங்களோட சண்டை ஓட்டு நாம் பூட்டை எவ்வளோ கஷ்டப்பட்டு திறந்து எப்போ வெளியில் வர்றது? சத்தம் கேட்டாலே வந்துடுவாங்களே. அருமையானவர்களே, ஆண்டவர் வெளிச்சம் ஒன்று போதும் உன்னை ரிலீஸ் பண்ண. உன் அடிமைத்தனத்திலேருந்து உன்னை மீட்டெடுக்க, உன் கஷ்டத்திலேருந்து உன்னை மீட்டெடுக்க, உன் பாவத்திலேருந்து உன்னை மீட்டெடுக்க, உன் அக்கிரமத்திலேருந்து உன்னை மீட்டெடுக்க, உன் இல்லாமையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க, உன் வறுமையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க. த லைட் இஸ் மோர் தென் எனஃப். போதும், அது போதும். ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இவர் தரிசனம் காண்கிறது போல நினச்சிக்கிட்டு இருந்தாராம் பேதுரு. இவருக்கு தெரியல, நான் ஒரு சொப்பனம் காண்றது போல, தரிசனம் காண்றது போல நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா நான் வெளியில் வந்திருக்கிறேன். நான் பிரிசனுக்குள்ளே இல்லை, சிறைச்சாலைக்குள்ளே இல்லை. என்னை ஆண்டவர் வெளியில் கொண்டு வந்துட்டார். இப்போ அவங்க எல்லாம் குழம்பியிருப்பாங்கல்ல, எப்படியா போனாங்க?
எப்படி அவன் போனான்? இத்தனை அடுக்கு பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்கிறோம், இதில் ஷிஃப்ட் போட்டு ஆள் வேற சம்பளத்துக்கு போட்டிருக்கிறோம், இத்தனை பூட்டு வச்சிருக்கிறோம், இவ்வளவு அடுக்கு பாதுகாப்பையும் தாண்டி இவன் எப்படி போனான்? இவங்க யோசிச்சு மண்டை குழம்பி இருக்கும். ஆனால் கர்த்தர் மிக சுலபமாக அந்த அறையிலே வெளிச்சத்தை கொண்டு வந்தார். அல்லேலூயா. எந்த இடத்திலையும், எந்த காரிருள் நிறைந்த இடத்திலையும் உட்புகும்படியான சக்தி படைத்த நம்முடைய பெரிய வெளிச்சமாகிய தேவன் நம்மை விடுதலை செய்யவர் வல்லமை உள்ளவர். பேதுரு எங்கேயாவது ரிஸ்க் எடுத்தாருன்னு இருக்கா? இல்லை. ஆண்டவர் நினைச்சா அவங்களை விடுதலை செய்ய முடியும். அப்ப வாசஸ்தலத்திலே ஒரு பெரிய வெளிச்சம், இப்ப அறையிலே ஒரு பெரிய வெளிச்சம், சிறையில. இப்ப ஆண்டவர் அடுத்த ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். வழியிலே ஒரு பெரிய வெளிச்சம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் 1 வாசிங்க. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே 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 நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. எனக்கு அருமையானவர்களே, சவுல் என்பவன் யூத ஜனங்களை அழிக்கும்படிக்கு, மிக முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்களை அழிக்கும்படிக்கு அவன் ஒரு பத்திரத்திலே கையெழுத்து வாங்கி கொண்டு அதிகார தோரணையிலே அவன் சேனங்கட்டி தன்னுடைய வேலையாட்களை எல்லாம் அழைத்து கொண்டு அவன் தமஸ்குவை நோக்கி படையெடுத்து போகிறான். அவன் தமஸ்குவுக்கு சமீபித்த போது ஒரு பெரிய ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது பெரிய வெளிச்சம். ஒரு பெரிய வெளிச்சம் அவன் மேல் பிரகாசித்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு பெரிய வெளிச்சம்னா சாதாரண வெளிச்சம் அல்ல. இட் வாஸ் லுக் லைக் a lightning. மின்னல் மாதிரி ஒரு வெளிச்சம். எப்படி? மின்னல் மாதிரி. மின்னலை நம்ம கண்ணால பார்க்க முடியுமா? கண்ணு போயிடும். மின்னல் மாதிரி ஒரு பெரிய வெளிச்சம். அதை என்னன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 22வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிங்க. 22:6. அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே சடுதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. எனக்கு அருமையானவர்களே, 26வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 26:13 26:13 மத்தியான வேளையில் ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்த போது சவுல் மட்டும் என்ன செய்யல? இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, there was a big light, look like a lightning. ஒரு மத்தியான வேளையில
பகல் வேளையில நடந்தது சம்பவம். சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் அவரு 23வது வசன 26வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மத்தியான வேளையிலே ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒரு பெரிய வெளிச்சத்தை நான் கண்டேன். என்னால் அதுக்கு மேல பிரயாணம் பண்ண முடியல. அருமையானவர்களே, இந்த சவுலுடைய என்ன தெரியுமா? தேவனுடைய ஜனங்களையும் சபையையும் அழிக்கணும், துன்பப்படுத்தணும். இதுல என்னன்னா, அதிகாரப்பூர்வமா லெட்டர் வச்சிருக்கான், கோர்ட் ஆர்டர் வச்சிருக்கான். இதுல வச்சு இதை வைத்து எல்லாரையும் அழிச்சிடலான்ற முடிவில் அவன் பயங்கர வைராக்கியத்தோடு வருகிறான். ஆனா கர்த்தர் சிம்பிளா மத்தியான வேளையிலே ஒரு வெளிச்சம் அவன் மேலும் அவனோடு வந்தவர்கள் மேலும் ஒரு பெரிய வெளிச்சத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப என்ன நடந்துச்சு? ஐயாவுக்கு தரையில விழுந்துட்டார். முதன் முறையாக the very first time Saul was fell down. அவனுடைய குதிரையிலிருந்து முதன் முறையாக கீழே விழறான். அது எதனால? குதிரை தடுமாறி இல்லை, ஒரு பெரிய வெளிச்சம் அவனை கீழே விழ தள்ளியது. அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவோ சபைக்கு விரோதமாகவோ எவர் எழும்பினாலும் அந்த பெரிய வெளிச்சம் அவர்களை கீழே தள்ளும். எந்த சட்டம் அவர்களுக்கு ஃபேவரா இருந்தாலும், அதிகாரம் அவர்கள் கையில் இருந்தாலும், சபைக்கு விரோதமாய், தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாய், ஆராதிக்கிற தேவ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், அபிஷேகம் பெற்றவர்களுக்கு விரோதமாய், தேவனை துதித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த சக்தியையும் மனிதனையும் அந்த பெரிய ஒளி அட்டாக் பண்ணும்போது அவன் கீழே விழ தள்ளப்படுவான். அல்லேலூயா. இப்ப என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? அந்த சவுல கண்ணை குருடாக்கி விட்டார். இப்ப அந்த வெளிச்சம் சவுலோட பேசுது. நல்ல கவனிங்க, சவுலோட பேசுது. சவுலே, சவுலே, வாசிங்க இந்த வசனத்தை. நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் என்று எபிரேய பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அருமையானவர்களே, ஒவ்வொரு வசனமும் நான் படிக்கும்போது, கர்த்தாவே நீங்க எவ்வளவு நல்லவர். ஒரு பாஷையை கூட கர்த்தர் யாரிடத்துல எந்த நேரத்தில் பேசணும்னு அவர் அறிந்தவர். இந்த சவுலுக்கு மட்டும்தான் எபிரேய பாஷை தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் மோசே சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எபிரேயர்களின் தேவன். அல்லேலூயா. எபிரேயர்களின் தேவன். தேவனுடைய அந்த அந்த ஜனங்களுடைய பாஷையிலே இது எதை குறிக்கிறது அப்படின்னா, என் ஜனங்களவா நீ துன்பப்படுத்த வர்ற, என் ஜனங்களவா நீ பிடித்து நீ அவர்களை கொல்றதுக்கு வர, எங்க சபையவா நீ அழிக்க வர்ற, அவர்களின் தேவனாய் இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக கர்த்தர் எபிரேய பாஷையை கொண்டு அந்த சவுலோடு கர்த்தர் இடைபடுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் ஒவ்வொரு செய்கையை எவ்வளவு கவனமா துல்லியமா அவர் செய்கிறார் பாருங்க. அந்த எபிரேய பாஷையில பேச மற்றவனுக்கெல்லாம் புரியாது, கூட வந்தவனுக்கெல்லாம் புரியாது. எனக்கு அருமையானவர்களே, எபிரேய பாஷையிலே, அதனாலதான் இந்த சவுல் பவுலான பிறகு சொல்லுகிறார், நான் கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும் எபிரேயனுக்கு எபிரேயனாகவும் இருக்கிறேன். நீ கிரேக்கன்னா நானும் கிரேக்கன், நீ எபிரேயன்னா நானும் எபிரேயன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை,
ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ள தேவன். அப்ப அந்த எபிரேய பாஷையில பேசின உடனே கண்ணு தெரியாம போச்சு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்னார் இடத்துக்கு போ. முதன் முறையாய் ஆண்டவரே நீர் யார் என்றவன் கேட்டான். அல்லேலூயா. இப்படி ஒரு பிரயாணத்தில் எனக்கு இப்படி ஒரு தடை வந்ததில்லை, இப்படி ஒரு போராட்டம் வந்ததில்லை. The very first time I am facing a challenges in my journey. என் வாழ்க்கை பிரயாணத்தில் முதன் முறையாக இப்படி ஒரு பயங்கர போராட்டத்தை சந்திக்கிறேன். ஆண்டவரே நீர் யார் என்றேன். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? முள்ளில் போய் நம்ம காலை உதைச்சோம்னா யாருக்கு பிரச்சனை? நமக்கு தான் பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஒளி எப்பேற்பட்டதுன்னு தெரியாம நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற? உதைச்சிக்கிட்டு இருக்கிற. அருமையான தெய்வ பிள்ளைகளை, அப்படியே சவுலுடைய சிந்தையை உடைத்தார், சவுலுடைய இருளை மாற்றினார். சவுலுடைய உள்ளத்திலேயும் மனதிலேயும் சிந்தையிலேயும் ஒரு பெரிய வெளிச்சம் பிரகாசித்தது. முதன் முறையாக சபையை துன்பப்படுத்தி கொண்டு அந்த சபையை நிக்கரகம் பண்ணுவதற்கு கையிலே எல்லா ஆதாரங்களை வைத்துக் கொண்டு சட்ட ஒழுங்குகளோடு அவன் வந்தான். கர்த்தர் அவனை சந்தித்தார். அப்ப தூக்கி போட்டவன் தான். அன்றையிலிருந்து அவன் கொல்லப்படுகிற நாள் வரைக்கும், உயிர் பிரிகிற நிமிடம் வரைக்கும் லாபமான அனைத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்காக நஷ்டமும் குப்பையுமாக எண்ணி இந்த பவுல் அவனுடைய வாழ்க்கை தலையிலாக அந்த வெளிச்சம் மாற்றியது. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா வர்றாங்களா? உங்க குடும்பத்துக்கு விரோதமா செயல்படுறாங்களா? உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா செய்யறாங்களா? உங்க மேல பொறாமப்படுறாங்களா? சபைக்கு விரோதமா செய்யறாங்களா? தங்க ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமா செயல்படுறாங்களா? ஒரு பெரிய வெளிச்சம் அவர்களை சந்திக்க காத்திருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, வாசஸ்தலத்திலே ஒரு பெரிய வெளிச்சம். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் வெளிச்சத்தை உண்டாக்கினார், வித்தியாசத்தை உண்டு பண்ணினார், டிஃபரன்ஸ் ஏற்படுத்தி காண்பித்தார். சூரிய கடவுள் பொய், அதுக்கு சக்தி இல்லை என்பதையும், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதிக்கிற தெய்வத்துக்குத்தான் சக்தி உண்டு என்பதையும், அவரவே வெளிச்சமாய் இருக்கிறார் என்பதையும் வாசஸ்தலத்திலே வெளிச்சம் கொடுத்து அவர் நிரூபித்து காண்பித்தார். உங்க வாசஸ்தலத்தில் ஒரு வெளிச்சம் இருக்கணும். இரண்டாவது, அறையிலே ஒரு வெளிச்சம். இதுக்கு உங்களை ரிலீஸ் பண்ண, உங்கள் அறையிலே வெளிச்சம் உண்டாகணும். உங்களுடைய சங்கிலிகள் அருந்து விழ நீங்கள் முதலாம் காவல், இரண்டாம் காவல். சில கவலைகள், சில கஷ்டங்கள், சில போராட்டங்கள், சில மன உளைச்சல்கள் உங்களை கர்த்தர்கிட்ட வரவிடாம தடுக்குது, சபையோட சேர விடாம தடுக்குது. அந்த இருளின் ஆதிக்கத்திலிருந்து நீங்க வெளியில வரணும்னா உங்க அறை முழுவதும் வெளிச்சம் பிரகாசிக்கணும். வெளிச்சம் பிரகாசிச்சுன்னா நீங்க போய் கதவை திறக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது இருப்பு கதவாய் இருந்தாலும், அது யாராலும் திறக்க முடியாதுன்னு சொல்லி இருந்தாலும் உங்களுக்காக அது திறவுண்டு போகும். அல்லேலூயா. அது தானா திறக்கும், அது தானா திறக்கும். ஆண்டவர், நான் விசுவாசிக்கிறேன், இந்த செய்தியை கேட்டு நீங்க திருந்தினீங்கன்னா, நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா, இந்த வெளிச்சம் உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கதவு தானாய் திறக்கும். ஆனா நான் இந்த வெளிச்சத்திலலாம் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீ இருளே கெட. உனக்கு அதுதான் வழி. நீ மரண நாள் வரைக்கும் இருள் தான் கேதி. உனக்கு உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. மூன்றாவது, வழியிலே ஒரு பெரிய வெளிச்சம், பாதையிலே ஒரு பெரிய வெளிச்சம். தமஸ்குக்கு போகிற வழியில உன்கிட்ட உன்னை அழிக்க வர்ற எந்த சக்தியும் உன் பக்கத்துல வர விடாம வழியிலே அழிக்கும் ஆற்றல் கர்த்தருக்கு உண்டு.
உனக்கு அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. உலகிலேயே இஸ்ரவேல் தேசத்துல தான் இந்த பவர்ஃபுல் டிஃபென்ஸ் இருக்கு. அப்படின்னா எதிராளிகள் போடக்கூடிய குண்டை கேட்ச் பிடிச்சி அதுவே அவங்க இடத்துக்கு திருப்பி அனுப்புறதுக்கும் அதை வானத்திலே அழிக்கிறதுக்கும் உண்டான மிகப்பெரிய சக்தி உள்ள டிஃபென்ஸ் அந்த கருவி இஸ்ரவேல் நாட்டில் தான் இருக்குன்னு உலகமே பார்த்து பயப்படுது. அருமையானவர்களே, இது உலகத்தில் உள்ள செய்தி. ஆனால் நீங்களும் நான் கர்த்தருடைய பிள்ளையா இருந்தோம்னா, இந்த சபை கர்த்தருக்கு பிரியமான சபையா இருந்துருச்சுன்னா, இதை அழிக்க வருகிற அந்த வாசல் படியிலே அதை கர்த்தர் அழித்து போடுவார். உன் வீட்டு வாசலுக்கு உன்னை அழிக்கவும் உன்னை கெடுக்கவும் வருவதற்கு முன்பாகவே வழியிலே கர்த்தர் கண்களை குருடாக்கி போட அவர் வல்லமை உள்ள தெய்வம். நான் விசுவாசிக்கிறையா, நான் நம்புறேன். இந்த 3 வித வெளிச்சமும் நம்ம வாழ்க்கையில், நம்ம சபையில் அது பிரகாசிக்கணும். அப்படியே எழுந்து நிற்போமா, கண்களை மூடுவோமா. Let us all raise our feet. நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று அப்படியே கைகளை உயர்த்துங்க. எல்லாரும் கைகளை உயர்த்து, எல்லாரும் கண்களை மூடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்ல அபிஷேகத்தில் நிறைஞ்சு நம்ம ஆராதிக்க போகிறோம். யாருக்காகவும் நீங்கள் வெயிட் பண்ண வேணாம், யாருக்காகவும் நீங்கள் காத்திருக்க வேணாம். தேவ வல்லமை, அந்த பெரிய வெளிச்சத்துக்கு ஒரு ஏக்கம் வரட்டும். அந்த பெரிய வெளிச்சத்துக்காக நீங்கள் ஏங்குங்க. நீங்கள் சொல்லுங்க, அப்பா இந்த பெரிய வெளிச்சம் என் வாசஸ்தலத்தை நிரப்பட்டையா. ஐயா, அந்த பெரிய வெளிச்சம் என் அறை முழுவதும் நிரம்பி வழியட்டையா. அப்பா, அந்த பெரிய வெளிச்சம் என்னை அழிக்க வருகிறவர்கள் வழியிலேயே நிக்கிரகம் பண்ணுவதற்கு அது ஆயத்தமாகட்டும் ஐயா. ஒவ்வொரு பேர் ஒளி ஆமென் உண்டாகணுமே. ஒரு சூரியனை பார்க்கிலும் பிரகாசம் உள்ளே ஒரு வெளிச்சம் உண்டாக்கப்படணுமே. ஒரு பெரிய வெளிச்சம், ஒரு பெரிய வெளிச்சம் இந்த நாளிலே நான் விசுவாசிக்கிறேன். இந்த மகனாய் திருச்சபை குடும்பத்திலே நீ தேவனோடு இணைக்கப்பட்ட இந்த சபையோடு இணைந்திருந்தால், நீ கீழ்ப்படிஞ்சா, தெய்வ பயம் உனக்கு உண்டாயிருந்தா, என் கர்த்தர் அந்த பெரிய வெளிச்சம் உனக்கு சொந்தமானதே. எல்லாம் நல்ல கைகளை அடிச்சு, நல்ல கைகளை தட்டி, ஆமென், தேவனுக்கு மகிமையாக ஜீவனை கொடுத்து தட்டுங்க. ஆவியானவருக்கு நன்றி செலுத்துங்க. ஓ, உயிருள்ள பிள்ளைகளாய் நல்ல சத்தமா கையை தட்டுங்க, நல்ல சத்தமா கையை தட்டுங்க. ஆவியானவர் இறங்கட்டும், ஆவியானவர் நிரப்பட்டும், ஆவியானவர் நிரப்பட்டும். நிரம்பி வழியட்டும், நிரம்பி வழியட்டும். அந்த வெளிச்சம் பிரகாசிக்கட்டும், வெளிச்சம் பிரகாசிக்கட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும். ஆமென், 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 ஆமென்.